களை கட்டுப்பாடு. நாம் தெரிவு செய்கின்ற நிலத்தில் கருவா அந்நிய பயிராக இருந்த போதிலும் ஏனைய களைகள் அந்த நிலத்தில் இயற்கையாகவே காணப்படுகின்றன. நன்கு கிடைக்கின்ற நீர், சூரிய ஒளி என்பவை கிடைக்கும் பொழுது நடவு செய்த பயிரை விட மிகவும் வேகமாக களைகள் வளர்வது பொதுவான விதயமாகும். முறையாக களைகளை கட்டுப்படுத்தாத பட்சத்தில் கருவா கன்றுகள் வளர்வதற்கு அவை தடையாக அமையும். விசேடமாக கன்று காலப்பகுதி நிலவுகின்ற நிலைமைகளுடன் 2 தொடக்கம் 3 மாதம் போன்ற சிறு காலப்பகுதிக்குள் களைகளை ஒழிக்க வேண்டும். வளர்ச்சி அடைந்த செய்கையாயினும் வருடத்திற்கு 2 முறையாவது களைகளை அழித்து பற்றைகளை அழித்து விருத்தியடையும் களைகளை அகற்றிவிடுதல் மிகவும் முக்கியமாகும். களை ஒழிப்பின் பொழுது நிலத்தை பூரணமாக செதுக்க வேண்டியதில்லை. ஆயினும் கருவா பற்றைகளை சுற்றி 1.5 அடி அளவுக்கு மண்வெட்டியினால் களைகளை நீக்கி மீதி பகுதியை வீச்சுக்கத்தியால் வெட்டுவது போதுமானதாகும். அதனால் மண்ணின் ஈரப்பதனை பாதுகாத்துக் கொள்ளவும் மண்ணரிப்பை தடுக்கவும் கட்டுப்படுத்திக் கொள்ளவும் முடியும்.